ஆண் சிங்கம் காட்டின் ராஜா என்றால் பெண் சிங்கம் யாரு? ராணி. ஆக நீங்கள் எல்லாம் ராணி. அழகா பிரின்சஸ், ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்க? பிரின்சஸ். அப்படி இருக்கும், அப்படி இருக்கணும். மிக அருமையான கருத்துக்களை எல்லாம் உங்களுக்கு பகிர்ந்து சொல்லியிருக்கிறாங்க. நிறைய தகவல் கொடுத்திருக்கிறாங்க. நிறைய தொலைபேசி நம்பர்கள் கொடுத்திருக்கிறாங்க பிரச்சனைகளுக்கு தொடர்பு கொள்வதற்கு. ஆனால் அதை சரியாக முறையாக பயன்படுத்தணும். தவறாக பயன்படுத்திடக்கூடாது. தவறாக பயன்படுத்திடக்கூடாது. நீ நல்லவன் என்றால் உன்னை சுற்றி எல்லாம் நல்லதாகவே நடக்கும். நீ நல்லவன் என்றால் நல்ல சிந்தனைகளோடு நல்ல எண்ணங்களோடு நல்லது செய்தால் தீமைக்கு இடம் உண்டா? இல்லை. ஓடி பிடிச்சு விளையாடுற, பள்ளிக்கூடத்தில் விளையாண்டுட்டு இருக்கிற விளையாட்டா அது காலை விட்ட தடுக்கி ஒரு பொண்ணு விழுந்தா, மூக்கு உடைஞ்சு போச்சு, ரத்தம் வந்துச்சு, நீ ஐயோன்னு சொன்ன, 4 பேர் கைதட்டி சிரிச்சாங்க, தட்ஸ் ஓகே, கேம்பஸ் உள்ள நடந்துச்சு. ஆனா காலையாடி விட்டு என்ன தட்டி விட்ட, உன்னை வைக்கிறது ஒரு நாளைக்கு பாரு அப்படின்னு அவன் என்ன பண்றான்? நீ விழுந்த நேரத்துக்கு பின்னால பெரிய வண்டி வந்தது, ஏறிடுச்சு. நீ என்ன சட்னி ஆயிட்ட. விளையாட்டுக்காக சொல்லல, இதுதான் நடக்கும். ஆக தீமை செய்தால் தீமைதான் நீ அறுவடை செய்வாய். ஆக அது எல்லா நிலையிலும் நீ புரிந்து கொள்ளணும். எல்லா நிலையிலும் புரிந்து கொள்ளணும். எல்லா நிலையிலும் புரிந்து கொள்ளணும். ஆக நான் நல்லவனாக இருப்பேன், நல்லதை சிந்திப்பேன், நல்லதை செய்வேன், பிறருக்கும் நல்லது செய்வேன், பிறரும் வாழ நான் வழிவகுப்பேன், அமைதியாக நல்ல ஒரு உறவோடு மகிழ்ச்சியாக எல்லோரும் வாழணும் அப்படின்னு வாழு வாழ விடு சொல்லுவாங்களா இல்லையா? அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருந்தால் நல்லது. அதே மாதிரி நன்மை செய் தீமை செய்யாதே. நான் படமுறை சொல்லுவேன், எல்லா இடத்துலையும் சொல்லுவேன், நன்மை செய் தீமை செய்யாதே. உன் வாழ்க்கை அமைதியான வாழ்க்கையாக நிச்சயமாக இருக்கும் என்பதற்கு எடுத்துக்காட்டு. சரிங்களா? ஒரு பாடல் எப்ப நான் 9வது படிக்கும்போது எனக்கு கற்றுக் கொடுத்த பாடல், அருமையான ஒரு விழிப்புணர்வு பாடல். நாடு சும்மா கேட்டாலும் கிடக்கும், பல நாகரிகம் ஓடி வந்து கெடுக்கும். கேட்டிருக்கீங்களா? யூடியூப்ல வேணா போட்டு கேள்வி வரும். நாடு சும்மா கேட்டாலும் கிடக்கும், பல நாகரிகம் ஓடி வந்து கெடுக்கும். காலையில எழுந்து வச்சு கலப்ப மாட்டை ஓட்டிக்கிட்டு காடு வயல் முழுதெல்லாம் அப்போ எப்போ காலை வச்சுட்டு கட்சி பேச்சு பேசுவாங்க. இப்போ நாடு சும்மா கிடந்தாலும் கிடக்கும், பாடு நாகரிகம் ஓடி வந்து கிடக்கும் அப்படின்னு போயிட்டே இருக்கும். அருமையான ஒரு விழிப்புணர்வு பாடல். நான் 9வது படிக்கும்போது எப்போ 90, இன்னைக்கு என்னாச்சு 26 ஆச்சு, 2026 ஆச்சு. இன்னும் என் மனசு நல்லா இருக்கு. அப்படி நிறைய விழிப்புணர்வு பாடல்களை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள் அந்த காலத்தில். ஆக இது ஒரு விழிப்புணர்வு நிகழ்வு. ஆக இது உனக்காக, உன்னுடைய எதிர்காலத்துக்காக, உன்னுடைய நல்வாழ்வுக்காக. அதை நீ தக்க விதத்தில் சரியான விதத்தில் பயன்படுத்த வேண்டும். உன்னுடைய மதிப்பை இழந்து விடக்கூடாது. பெண்மை, இந்த பெண்மை கடந்த அந்த பெண்மைக்குள் ஒரு தாய்மையும் இருக்கு. அதெல்லாம் இந்த உலகம் கற்றுத்தருதா என்ன தெரியல, பட் பள்ளிகள் உனக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். ஒவ்வொரு பெண்ணும் அந்த தாய்மை தாய்மை என்பது கடவுளின் அன்பு. அப்போ மிகச்சிறப்பான ஒரு பண்பும் குணமும் இந்த பெண்களிடத்தில் இருக்கிறது. அதை உணர்ந்து நீ செயல்படணும். அதை மறந்துட்டீங்கன்னா தான் சில தவறான வழிகள், சில தவறான செயல்கள், அசம்பாவிதங்கள் அதுக்காகத்தான் தேவைப்படுது. காவல், இந்த சிங்கப்பெண் அறிவியல் படைகள்லாம் தேவைப்படுது. நீ எப்பொழுது உன்னை உணர்கிறாயோ, உன் பலத்தை உணர்கிறாயோ, உன் திறமையை, உன்னுடைய மாண்பை, பெண் என்ற அந்த சிறப்பை, அந்த பெண்மைக்குள் இருக்கும் தாய்மையை, அந்த தாய்மையினுடைய கடவுளின் அன்பை உணர்ந்தால் நீ நல்லவன். நீ சிங்கப்பெண்ணாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. நல்ல அழகான பெண்ணாய், அருமையான பெண்ணாய், எல்லோரும் மதிக்கக்கூடிய பெண்ணாய் இருப்பாய். இந்த சமுதாயம் உன்னை மதிக்கும், இந்த சமுதாயம் உன்னை போற்றும். நீதான் இந்த சமுதாயத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாகவும் இருப்பாய். அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாழ்வல் உங்களுக்கு அமையணும். அது என்னுடைய வாழ்த்தாவும் ஆசையாக இருக்கட்டும். வாய்ப்புக்கு நன்றி கூறி வணங்குகிறேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.